அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லைத்தீவு மாவட்டம் செம்மலை நீராவி பிட்டி என்ற ஒரு ஆலயத்தில் நிற்கிறோம். இங்கே வருடாந்த பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு முனியப்பர் ஆலயத்திலிருந்து அந்த ஆலயத்துக்காக பண்டம் எடுத்து போகிற நிகழ்வை தான் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு அதிசயமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, 2-3 அதிசயமான சம்பவங்களை நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். பிரமாண்டமான ஒரு யானை குறுக்க நின்று இந்த பக்தர்கள் வரும்போது வழிவிட்டு கொடுத்ததையும் நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் இந்த காணொலிக்குள்ளே பார்க்க போகிறீங்க. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக பிள்ளையார் அருள் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பண்டம் எடுப்பதற்கான பூசை வழிபாடுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது நாயார் பாலம் என்று சொல்லப்பட்ட இடம் தான். பாருங்கள், கடலோட அடிமொழி பிரதேசம். இந்த நாயார் பாலம் பிற்பா புயலில் முற்றுமுழுதாக சேதமடைஞ்சிருந்தது. தற்பொழுது இது நிர்ணயிக்கப்பட்டு ஃபுல்லாக பூரணமாக செய்யப்பட்டு இப்போ மக்களின் பாவனைக்காக விடப்பட்டிருக்குது. இந்த நாயத்து பாலத்துக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த காலம் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டு காலப்பகுதிகளுக்கு முதலெல்லாம் மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்தது. இந்த பாதை தான் மணலாத்து காட்டுக்கு போகிற பாதை. தெரியும், இந்த பாதையால் தான் மணலாத்து காட்டுக்கு பாலமெல்லாம் முழுமையாக சேதமடைஞ்சு டிப்பா புயலால் தண்ணிக்க போய் கிடந்தது செய்திருக்கிறோம். செய்த பிறகு தான் இதால் இப்போ போக்குவரத்துக்கெல்லாம் விட்டுருக்கிறேன். பாருங்கள், ஒரு ஆலயத்துக்கு தான் போகிறோம். அந்த ஆலயத்தின் காணொலியை நீங்கள் பார்க்கணுமெண்டா எங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும். ஆனால் அது ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த ஆலயத்தினுடைய புத்தர் சிலை, அதாவது ஒரு பிள்ளையார் ஆலயத்தினுள்ள புத்தர் சிலையை வைத்திருக்கின்ற ஒரு ஆலயம் உண்டு. அது மட்டும்தான் வருடத்தில் எங்கேயுமே அப்படி ஒரு ஆலயத்தை நான் பார்த்ததில்லை. நாங்கள் கிட்ட போய்கொண்டிருக்கிறோம். ஆலயத்தை கிட்ட போயிட்டோம். நாங்கள் கிட்ட வந்துட்டோம். அந்த ஆலயத்தின் முன்பக்கம் ஒரு புத்தர் சிலை இருக்குது. அது எனக்கு தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வீடியோவில் அது தெரிகிறது வாய்ப்பு. மரம் மறைஞ்சு கொண்டிருக்கிறதால அது முழுமையாக மறைக்கப்பட்டது. இப்போ அந்த பிரதேசத்தில் யானையெல்லாம் கூட வர்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா யானைகள் கத்திகள் கூட இருக்குதுங்க. நாங்கள் கிட்ட வந்துட்டோம். ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த ஆலயத்துக்கு முன்பக்கம் ஒரு இராணுவ முகாம், மிகப்பெரிய ஒரு இராணுவ முகாம் இருக்குது. இந்த ஆலயத்தில் போலீஸ் பாதுகாப்பு கூட விட்டுருப்பாங்களே. என்னென்னா இந்த ஆலயத்தில் நாங்கள் புத்தர் சிலையும் இருக்கிற ஒரு ஆலயம் வேண்டாம். ஒரு பிள்ளையார் ஆலயத்தில் புத்தர் சிலையும் இருக்கிறேன்னா அது இந்தியா தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு இருக்கிறோம். இந்த ஆலயத்தின் கொடி நிகழ்வில் தான் நாங்கள் இப்போ இதில் தாகசாந்தியெல்லாம் குடிக்கிறோம். அனவடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய பூசகர் சிவபாதம் கணேசபூவன். நமது நீராவியடி பிள்ளையாரானது மென்மேலும் தொன்மையான ஒரு ஆலயமாக கருதப்படுகின்றது. இவ்வாலயம் எங்களுடைய மூதாதையர்களுடைய வழி காட்டலின் பின்னரே நாம் இவ்வாலயத்துக்கு வந்திருக்கின்றோம். தற்சமயம் நான் இவ்வாலயத்தினுடைய பூசராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இவ்வாலயமானது வருடம் தோறும் ஒரு முறை நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி மடப்பண்டம் எடுத்து பூசையினை செய்து வருகின்றோம். இப்பூசையானது இன்று மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றது. மதிய நேர பூசைகள், இரவு நேர பூசைகள் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாகும் என்பதனை தெரிவித்து கொண்டு, எங்களுடைய ஆலயமானது மிகவும்
ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காணப்பட்டது. இவ்வாலயத்தை நாங்கள் எங்களுக்கு என்று கைப்பற்றி விடுவோமோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு உருவாகி இருந்தது. இருந்தாலும் எமது நீராவியடி பிள்ளையார் மிகவும் அற்புதமானவர், பழமை வாய்ந்தவர். அவருடைய அருளால் எங்களுக்கு இவ்வாலயம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இருந்த போதிலும் எமக்கு சில கெடுபிடிகள் இப்பையும் காணப்படுகின்றது. ஏனெனில் தற்சமயம் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த பின்புறமாக, இந்த ஆலயத்தின் பின்புறமாக ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது. இந்த புத்தர் சிலைக்குள்ளே தான் இப்போ நான் போகிறேன். பாருங்கள், இதுக்கு புத்தர் சிலை ஒன்று வச்சிருக்கணும். இதில் அரச மரம் ஒன்று நட்டு, இந்த அரச மரத்தில் தான் இந்த புத்தர் சிலை உருவாக்கப்பட்டிருக்குது. அதுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பும் இங்கே விட்டுருக்கணும். போலீஸ் பாதுகாப்பும் இந்த இடத்துல இருக்குதுங்க. இப்போ இல்லை வருது, இப்போ இல்லை வருது. ஒரு மீன் கூலர் ஒன்று இங்கு காணப்படுகின்றது. அந்த மீன் கூலரை நாங்கள் பல தடவை கூறியிருந்தோம் மீன் கூலரை அகற்றுமாறு. ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் நின்ற இடத்திலிருந்து ஒரு 15 அடி அரைக்கி போட்டு சொன்னார்கள், இது அவர் இல்லை, நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் இருக்குன்னு சொல்லி பெருசாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மீன் கூலர் நிற்கின்றது. ஆனால் கெடுபிடிகள் எதுவும் இல்லை. ஆனால் அந்த மீன் கூலர் ஒரு தனிப்பட்ட நபருடைய மீன் கூலர். அவர் எப்படி இந்த சரி அவர்கள் எங்களுடைய ஆலயத்துக்குள்ளே ஒரு புத்த விகாரியை வைத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவர் ஒரு தனிநபர். அவர் எப்படி இந்த ஆலயத்துக்குள் வந்து நின்று அந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அவர் புத்த விகாரியை அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். இதை சகலரும் அறிந்து எமக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. ஆனால் நிச்சயம் அது கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எமது எம்பெருமான் அதை எமக்கு பெற்றுத்தருவார் என்றதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இத்தி மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள். இந்த இத்தி மரத்தில் நாகதம்பிரான் இருக்கிறதாக சொல்லுறினம். இந்த இதில் நிறைய பேர் பார்த்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பூஜை செய்யலாது, இந்த இடத்துல இதுக்காக இங்கே வேறு இடத்துல ஒரு இடத்துல வச்சு தான் இந்த பூஜைகள் நடக்குது. இந்த நாகதம்பிரானுக்கு ஒரு இடத்துல வச்சு செய்யணும். அந்த இடத்த தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த இடத்துல தான் அந்த நாகதம்பிரானுக்கு பூஜை செய்யணும். ஏண்டா இது இத்தி மரத்துக்கு நேரே இருக்கிற இந்த இடத்துல தான் இந்த பூஜை. எமது ஆலயமானது தொன்மை தொட்டு காணப்படுகின்றது. இவ்வாலயம் இன்றைக்கு நாங்கள் மடைப்பண்டம் எடுக்கும் நிகழ்வு இனிதே நடைபெற இருக்கின்றது. இம்மடைப்பண்டத்தினை முனியப்பர் ஆலயத்திலிருந்து இன்று எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பமாக இருக்கின்றோம். முனியப்பர் ஆலயத்திலிருந்து மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு கச்சை நேர்ந்து வளந்துக்கு மடை பரவி வளந்துக்கு நூல் சுற்றி வளந்து நேர்ந்து பொங்கல் உற்சவம் நடைபெற்று அதற்கான பூசைகள் சிறப்பாக நடைபெற்று பின்னர் பரியலம் வழிவிடும் நிகழ்வும் அதிகாலையில் நடைபெறும் என்பதனையும் மக்களுக்கு அறியத் தருகின்றேன். ஆலயத்தில் உங்களுக்கு தெரியும், இது ஒரு பிள்ளையார் ஆலயம். இந்த பிள்ளையார் ஆலயத்தில் இருக்கிற புத்தர் சிலைகள் தான் இதில் நான் இப்போ காட்டுறது. பாருங்கள் இவ்வளோ புத்தர் சிலை இருக்குன்னு சொல்லி. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது, முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்ல போகிறேன். அது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் சிங்களத்தில் சில சொற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆலயம். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு புத்தர் சிலை ஒன்று இங்கே முன்பக்கம் வச்சிருக்கு. இது முல்லைத்தீவை பார்க்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கிறேன் பாருங்கள். இதில் இருந்து பார்க்க கடல் தெரியும். கடலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஒரு பிக்குவை நாங்கள் இதில் பார்க்குறோம் பாருங்க. இந்த ஆலயத்தின் அது ஒரு சைவாலயம், ஒரு பிள்ளையார் பழைய செம்மலை நீராவியடி என்று சொல்லித்தான் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் பாருங்கள், இதில் வந்து ஒரு மீன் கூலர் நிற்கிது. இந்த மீன் கூலர் வந்து இங்கே நிற்கிற ஒரு போலீஸ் உறுப்பினர்னு சொல்லினோம். இது சரியாக எங்களுக்கு தெரியலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு மீன் கூலர் நிற்கிது. இதை பாருங்கள். இதில் வந்து சிங்களத்தில் ஒரு போட் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். தெரியும் என்னண்டு, இது வந்து கூடுதலாக புத்தர் ஆலயங்களோட ஒட்டி நடங்களில் அல்லது சிங்கள மக்கள் கூடுதலாக வாழ்கிற இடத்துல தான் இந்த இப்படியான இது அமைச்சிருப்பினும். இதில் வந்து எல்லா கடவுள்களையும் வச்சு வணங்கிவினோம். இதெல்லாம் கூடுதலாக புத்தர் இதுகள்லாம் வச்சிருக்கிறது. இது முதல் உள்ளே இருந்ததாகவும் இப்போ அதை வெளியில் எடுத்து வச்சிருக்கிறதாகவும் இப்போ சொல்லப்படுது. தொடர்ந்து பாருங்கள் காணொலியில் இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். பாருங்கள், இந்த ஆலயத்தின் முன்பக்கம் நிற்கிறோம். ஆலயத்தின் முன்பக்கத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இது வந்து ஒரு உயரமான இடத்துல தான் இந்த ஆலயம் இருக்கு பாருங்க. இந்த ஆலயம் உழவு மேல இருக்குன்னு பாருங்க. பூசைகள் எல்லாம் மேலுக்கு தான் நடக்கும். இப்போ ஆலயத்துக்கு நான் நேரே நிற்கிறேன்னு பாருங்க. இதில்
இப்போ பண்டம் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கணும். இப்போ பண்டம் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கான சகல ஏற்பாடுகளும் செய்து இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஆலயத்துக்கு தான் போய் பண்டம் எடுக்க போயிடும். முனியரப்பர் ஆலயத்துக்கு தான் போயிடும். என்னது ராணுவம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூஜா வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த வழிபாட்டை வாகனத்தில் தான் போயினோம். இது முனியப்பர் ஆலயத்துக்கு தான் போய் வந்து பண்டம் எடுத்து வாரன்னு சொல்லினோம். இப்போ நாங்களும் அந்த ஆலயத்தடிக்கு தான் போகிறோம். சரி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆலய வழிபாட்டுகளில் வந்து இராணுவத்தினரும் வந்து நின்று பார்த்து கொண்டு நிற்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் யாரை நிற்கிது பாருங்க. ஏய் ஸ்லோ பண்ணிதா கலைச்சால எடுத்து தாரோம். பிள்ளையாருண்ட வந்து மடப்பள்ளி எடுக்க போயினோம். இந்த நேரத்தில் பாருங்கள் யானை வந்து பிள்ளையாரே நேரே வந்த மாதிரி பாருங்கள் மண்ணள்ளி தலையில் போட்டு கொண்டு போகுது. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இதனுடைய ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய் கொண்டு எங்களால் பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் இதில் அது கோவத்துக்கெல்லாம் பாருங்க ஐயா வாராக்களை கலைக்கும் பிற போகுது பாருங்க. அங்கே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தண்டை பாட்டில் போகிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஆலயத்தில் இருந்தால் பண்டம் எடுக்க போயிடும் பாருங்க. இதுலேருந்து இப்போ பண்டம் எடுக்க போயிடும் பாருங்க. நரசிம்மர் ஆலயத்தில் இருந்தால் பண்டம் எடுக்க போயிடும். நிகழ்வு வந்து ஆரம்பமாக இருக்கின்றது. முனியப்பர் கோயில்.
நாயாத்து பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முனீஸ்வரர் ஆலயத்தில் தான் இந்த பண்டம் எடுக்கிற நிகழ்வு ஆரம்பிக்குது. இதிலிருந்து தான் நாங்கள் போகிறோம். ஆனால் நாங்கள் வார பாதையில் யானை ஒன்று நின்றது. என்ன நடக்கும்ன்றது தெரியல. அது போயிட்டா இல்லை நிற்குதான்றது கூட தெரியல எங்களுக்கு. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கருங்காலி இதோடு வச்சிருக்கிறோம். அதே உங்களுக்கு காட்டுறோம்.
போய் நம்ம பொங்கல் போடுறதுக்கு அக்கா ரெடி, நாங்கள் பொங்கல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. பொங்கலை கொடுங்க, நாங்கள் பொங்கல் கொடுக்க எல்லாம் ரெடி, நாங்கள் பொங்கல் போட்டு நாங்கள் ரெடி. இங்கே வந்து
வந்து முனியப்பர் ஆலயத்திலிருந்து பண்டம் எடுத்துக்கொண்டு நீராவிப்பட்டி செம்மலை புதிய நீராவிப்பட்டிய ஆலயத்துக்கு வந்து பண்டம் கொண்டு போகிறது தான் நாங்கள் பார்க்குறோம். தலை வந்து கொண்டிருக்கு பாருங்க.